பட்டியலில் அப்படி இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்குமே தேவேந்திரன் தான் ஆரம்பம். அதனால் தேவேந்திர குல வேளாளர் தான் சார். அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் பெரிய 300 வருஷம் ரிசர்ச் பண்ணி கொடுத்தாரு சார். இது வந்ததுன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு தன்னம்பிக்கை வரும். அவனுக்கு ஒரு உயர்ந்த குணம் வேணும்னு தோணும். இந்த மாதிரி நீச்சமாக போய் சண்டை போடுறது, வெட்டுறது, குத்துறது இதெல்லாம் நிற்கும். நான் கேட்டேன், இதெல்லாம் நடக்குமா சார் கேட்டேன். சார் எனக்கு என்னால் முடியும்னு தோணுது, ஆனால் என்னால் தனியாக முடியாது, நீங்கள் என்னோட இருந்தால் பண்ணலான்னு சொல்லி 2007 நாங்கள் பயணம் பண்ண ஆரம்பித்தோம். அசந்து போயிட்டேன் நான். 2014 அவங்க ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க மதுரையில், ராஜா அண்ணாமலை மன்றத்தில். 1600 பேர், அமித்ஷா வர. அந்த சமயத்தில் ஒரு போலீஸ் அஃபீஷியல் நான் மீட் பண்ணுறோம். சொல்கிறாரு, இந்த கம்யூனிட்டி இப்படின்னாலே இவங்க 4 பேர் சேர்ந்தால் எங்களுக்கு பயம் சார். இன்றைக்கி இந்த ஒரு ஆள் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார் சார். அவங்க இமேஜே மாறிடுது சார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அவங்களுக்கு ஒரு இப்போ ஒருத்தருக்கும் நம்ம ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவங்கங்கிற ஒரு பெருமை வந்திருக்கு. அப்புறம் இவங்களுக்கும் கள்ளருக்கும் பிரச்சனை இருந்தது. இந்த இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி நடத்தின போது எல்லா சமூகங்களையும் அழைச்சி கிட்டத்தட்ட ஒரு 30 சமூகங்கள் அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய குடும்ப பாங்கு இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ண சொல்லி சொன்னோம். அதில் இந்த கள்ளர்களும் வந்திருந்தாங்க. அதிலேருந்து கலைமணின்னு ஒருத்தர் தொடர்புக்கு வந்தார். அவர் அதிலேருந்து அந்த சமூகத்தினுடைய வரலாறை ஆய்வு பண்ண ஆரம்பித்தார். 1755 அவங்க ஒரு பெரிய ஒரு நத்தம் கணவாயில் வெள்ளக்காரங்க இந்த திருமூகூர் கோவில் சிலைகளை திருடின்னு போகும்போது இவங்க போய் சண்டை போட்டு 5000 பேர் செத்து போகிறாங்க. இது அவங்க சமூகத்தில் பேசி வாய் வழியாக கேட்டிருக்காங்களே தவிர தெரியாது. அவர் என்ன பண்ணார், 3 வருஷம் இதுக்காக உட்காந்து நம்ம இதெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெக்கார்டெலாம் பார்த்து அந்த புக்கை எழுதினார். அவர் மருதுமோகன் ஒருத்தர். நான் அப்புறம் சொன்னேன், சார் நீங்கள்லாம் ஹிஸ்டோரியன் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் ராஜையன் ஒருத்தர், 1800 ப்ரொஃபஸர் ராஜையன், காமராஜ் யூனிவர்சிட்டி. அவர் 1800 எப்படி 1857க்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு சவுத் இந்தியன் ரிபல்லியன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், ராஜையன்ட்ட நீங்கள் இதை காமிச்சு இதை பண்ணணும்னு சொல்லி இதை நான் சொல்லி பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொன்னேன். இந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்க வெறும் அரசியல் அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, சண்டை போடுறது தான் இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னார். இந்த புக்கை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த புக்கு பிரிண்ட் இப்போது அதில் அப்புறம் சிலதெல்லாம் மாற்றம் கொண்டு புக் வரப்போகுது. அப்போ நான் சொன்னேன், இந்த ரெண்டு சமுதாயம் தான் அடிதடி அங்கே வெட்டு குத்து நடந்து அந்த கண்டதேவி கோயில் இது நின்றுடுத்து. அதில் எல்லாருக்குமே இந்த கண்டதேவி தேர் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுல அரசியல் கட்சிகள் எல்லாருமே தீவிரமாக இருந்தாங்க. அது ஓடினா இந்த 2 கம்யூனிட்டியும் அடிச்சுக்குவோம், அதனால் வம்பு வேண்டாம் அப்படின்னு. போலீஸு, கலெக்டர், ஹெச்ஆர்என்சி எல்லாம். நான் சொன்னேன், அந்த பாருங்கள், இதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நான் இந்த தேரை இழுக்கிறேன்னு சொன்னால் தான் இது நடக்குமே தவிர அரசாங்கத்து மூலமாக, போலீஸ் மூலமாக, கலெக்டர் மூலமாக, ஹெச்ஆர்என்சி மூலமாக இது நடக்க போகிறதில்ல. அப்போ நான் இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன் சேகர் பாபு கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அவங்க 2 பேரும் சண்டை போடுறவங்க 2 பேர் வந்திருக்கா, நீ ஏன் வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு. அதுவும் முடியாதுன்னு சொன்ன உடனே அப்புறம் மதுரை ஹைகோர்ட்டில் போய் அவங்க ஆர்டர் வாங்கினாங்க. எல்லோரும் வயத்தில் நெருப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க, இது நடக்குமா நடக்காதான். அந்த தேரோட்டம் நடந்தது. அந்த தேரோட்டம் நடந்ததை பற்றி அவங்க புக்கு போட்டாங்க. அந்த புக்கை என்னை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக தேரோட்டத்தை என்னை கூப்பிட்டுருந்தாங்க. வெளியிலேருந்து யாரும் வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் நானும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போகக்கூடாதுன்னு பேசாதனால 3 நாள் கழிச்சு அந்த புக்கை ரிலீஸ் பண்ணோம். 1834 மகாத்மா காந்தி இந்த 2 கம்யூனிட்டியை ஒன்றா கொண்டு வரணும்னு சொல்லி காரைக்குடி போயிருக்கார். நடக்கலை அது. அதுக்கப்புறம் நான் அந்த மீட்டிங்கு போனபோது 2 கம்யூனிட்டி சேர்ந்து உட்காந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர். ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 கம்யூனிட்டிக்குள்ளே இருந்த விரோதங்கள் அப்படியே டிசால்வ் ஆகிடுது. அதாவது என்னென்னா, தனி மனிதனாக ஒரு அரசியல் கட்சியால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவனுக்கு இதை 2ஐயும் பிரித்தா தான் அவனுக்கு ஓட்டே தவிர இது சேர்த்தா அவனுக்கு ஓட்டு கிடையாது.
அதனால இதுக்கு வேற ஒரு அப்ரோச் தேவை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு விரிவான ஒரு அரசியல் சமூகம் பொருளாதாரம் சார்ந்து ஒரு விரிவான ஒரு பயணமாக உங்களுடைய பயணம் இருந்தது. நேயர்களுக்கும் கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும்